வணக்கம். நான் தகவல் உழவன். நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பகிர்ந்துக்க போகிறோன்னா, இந்த விக்கிபீடியா 25 நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைச்சிருக்கீங்க. ஒரு நூலை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த நூலில் எளிமையாக சேர்த்துக்காக சில நுட்பங்கள் செஞ்சு அதை கூகுள் கோப்புரையில் பகிர்ந்திருக்கேன். இந்த இணைப்பு தரேன், அதன் வழியாக அதை பார்க்கலாம். நீங்கள் இதை அப்படி சொடுக்குங்க, இந்த கோப்புரை வரும். இதில் போனீங்கன்னா திருக்குறள் சொற்பொருளி சுரபி. இது பார்க்கும்போது இந்த நீங்கள் கொடுத்த இணைப்பில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்பை பதிவிறக்கம் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இதை 2 முறை சொடுக்குனிங்கன்னா அது திறக்கும். சரியா? ஒரு முறை பார்ப்போம். இதுதான் அது. சரிங்களா? சரி, இப்போ இதில் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் பார்த்தீங்கன்னா அதை சுருக்கமாக சொல்ல போட்டிருக்கேன். பக்கம் 21 22 வரைக்கும் இது மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. சரிங்களா? அதாவது அகராதி வடிவத்தில் இருக்குது. அதை நம்மளுக்கு முதன்மை பண்ணால் பல இதுக்கு பயன்படும். இதில் 2 பக்கம் இருக்கு இல்லைங்களா? 21 பக்கத்துலேருந்து 202 பக்கத்துலேருந்து இடது பக்கம், அதை மட்டும் இப்படி நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் தட்டச்சு பண்ணும்போது இதை பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக இருக்கும், கண் ஊற்று பார்க்க வேண்டிய கண் அயர்வு வராது. அதுக்காக இது வலது பக்கம். சரியா? இதில் என்னன்னா, இந்த 21ஆம் பக்கத்துலேருந்து 202வது பக்கத்து வரைக்கும் இருக்குல்ல, இது சின்னதாக இருக்குது இல்லைங்களா? அது பெருசாகத்தான் அதில் இடது பக்கம் வலது பக்கம்னு போட்டிருக்கேன். இது முழுமையாக இதில் இருக்குது. சரிங்களா? அதாவது ஆவோட இடது பக்கம் இது, ஆவோட வலது பக்கம் இது. அப்போ அவங்க பார்க்கும்போது நல்லா தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், அத்திலார் ஒன்று மேலே ஒன்று இருக்குது இல்லை? அது என்னன்னு நம்ம சின்னதாக பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கண் அயர்வாக இருக்கும். அது அட்டவணையில் ஒப்பிட்டு பாருங்கள். அது மாதிரி சூழல் இருந்தால் இதை பயன்படுத்திங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி. மற்றபடி நம்ம கூடுகைகளை இணையவழி கூடுகை பண்ணுவோம்ல, அப்போ வினாக்கள் இருந்தால் கேளுங்க. என்னால் எனக்கு தெரிஞ்ச நுட்பத்தை நான் சொல்லி அறிமுகப்படுத்துகிறேன். தெரியாத மற்றவங்களை கேட்டு சொல்கிறேன். நன்றி.